லெஃப்ட்ல போங்க சார். சார் இனி நினைக்கிறேன் சார். போங்க சார். டேய் நில்லுங்கடா. டேய் பாக்கி டீ கடி கூட. சார் திரும்ப சார் அவங்க. நில்லுடா நில்லுடா. இல்ல சார். பாக்கி எங்களை கேட்ட இல்லைன்று. இல்லவே இல்லைன்று. டேய் யாரா வந்து கேப்பா? எங்கடா அங்க வரீங்க? கேக்கும்போது தெரியும் யாருன்னு. இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சார் வாங்க சார். டீயா காவியா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணா. இப்ப 3 பேர் வந்தானுங்களே அவனுக்கு எங்க? 3 பேர் யாரும் வரல சார். காப்பியில் சக்கரை அதிகமா நல்லா போட்டு தரேன் சார். உள்ளதான் சார் இருக்கானுங்க. ஒன்னு போட்டாதான் உண்மை வரும். யோ போயா உள்ள. ஏய் வெளிய வாடா. சார் வர சார். சார் உள்ள வெளிய அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் பெயிண்டிங் வாங்க. எந்த பெயிண்டிங் வர்ற? டேய் வர ராஸ்கல். கல்ல சொல்ல நீ. சும்மா பாடுங்க சார். ட்ரிபிள்ஸ் போறலாம் பெரிய குத்தமா உங்க ஊர்ல. என்னது? நீங்க ட்ரிபிள்ஸ் போனது தான் சீரியஸா நான் சேஸ் பண்ண வந்தேனா? டேய் 5 லட்சம் ரூபாய் எங்கடா? 5 லட்சமா? 5 லட்சமா? சார் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டு போய் மாதிரியா தெரியுது? we are all educated, you know that? you are educated. Yeah. அடிங்க. எங்கடா 5 லட்சம்? சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் பாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். மை பாஸ் பாக்கி. எனக்கு சம்மந்தம் இல்ல சார். நான் சொல்றேன் நீ நர்ற. அடுத்து வந்துருங்க சார். சார் மூடிட்டு வந்துறேன் சார். சார் ஓனர் திட்டுவார் சார். அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாரா? ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். ஆளும் மண்டையும் பாரு. என்னடா தப்பிக்கலாம்னு பாக்குறியா? சார் சேஸ்லயே இப்பதான் பாக்குறேன். சினிமால தான் பாத்துர்க்கேன். அதெல்லாம் ஐயா கிட்ட சொல்லிக்கலாம் வா. திருட்டு ராஸ்கல். உட்காரா. அம்மா வந்து என்கிட்ட பேசினே அப்படியா? ஐயா பார்க்கணும்ல. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அந்த 5 லட்சம் ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? 5க்கும் 10க்கும் டீ ஆத்திட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில மொத்தமா 5 லட்சம் ரூபாய் பார்த்ததா இல்லைங்க. அந்த பையனுக்கு தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போனானுங்களே. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. வேணும்னே என்னை கோத்து விட்டுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்தது என் மோளா தெரிஞ்சா என் வேலையே போயிடுங்க. ஓ நீ ஸ்டேஷன் வந்தது தெரிஞ்சா வேலை போயிடுமா? அப்ப அந்த டீ கடை என்ன உங்க ஆபீஸா? ஆபீஸ்லாம் ஒண்ணும் இல்லையா. ஐயா இவன் ஜாதகமே இதுல இருக்குங்க. உன் ஜாதகம் இதுல தான் இருக்கா? ஐயா இது ஜாதகம் இல்லையா, அவனை செஞ்ச பாதகம் ஐயா. டேய் இது என்ன உங்க கோட் வேர்ட்ஸாடா? மொத்தமும் கடன். அது கடன் தெரியாம இருக்க அப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஐயா அவங்க படிச்சவங்கன்றதை இதுல தான் ஐயா காட்டுறாங்க. டேய் என்னடா உள்ள அடி வெளுக்குறாங்க போல. தேவலாம் மாட்டி விட்டமேடா. உண்மையை சொல்றானா? சார் திருமலை ஸ்டேஷன்ல பேசுறேன் சார். பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் திருநெல்வேலியில புடிச்சாச்சு சார். விசாரிச்சிட்டு இருக்கேன் சார். ஓவர். சம்மந்தம் இல்லாம அனுப்பிச்சிட்டு வந்துட்டோமே. சமாளிப்போம். யோ கான்ஸ்டபிள். ஐயா ஒரு 3 டீ எடுத்துட்டு வா. சரிங்க. டீ சாப்பிட்டு போ. 3 டீ உனக்கு தான். அத்த டிப்பு பர்ஃபெக்ட்டா முடிப்போம். கூட்டிட்டு போய். ஏய் வா கூட்டிட்டு போ. எப்படி மிஸ் ஆச்சு? டேய் என்னாச்சு பாஸ்? என்னைய மட்டும் நேக்கா கோத்துட்டு போயிட்டீங்களா? யோ வக்கீல வர சொல்லிருக்கியா? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. வக்கீலா? அவங்களே விட்டாங்க. எதுக்குடா வக்கீல? அவங்களே விட்டாங்க. யாரை கேட்டு விட்டாங்க? மறுபடியும் கோத்துலான்னு பாக்குறீங்க? இல்ல பாஸ் கொன்றுவேன். அத வர வக்கீல கூட்டி வந்தாங்க சார். என்னப்பா இங்க லைட்டா போண்டா. இல்லப்பா வீங்கனமா இருப்பா. ஓகே இவனே கவலைப்படாத. வக்கீல் வந்துட்டாரு. அண்ணே சாரிண்ணே வக்கீல கூட்டி வர லேட் ஆயிடுச்சு. வக்கீல்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்திருக்காரு. சார் கோர்ட்ல இருக்காருங்க. அதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேங்க. அண்ணே நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர விட்டுருப்பேனா? எல்லாம் இவனால. அண்ணே டென்ஷன் ஆகாதே. நம்ம பையனே. வாணே கோவத்தை கொஞ்சம் குறைச்சுங்க பாஸ். உடம்புக்கு ஆகாதுல. நீ கடை பக்கம் ஏய் பைக்குடா. தம்பி பாக்கியநாதன் பேசாம டீ ஆத்திட்டு இருந்த பைய. இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்கப்பா. இவனெல்லாம் மோசமான பையலு. நீ அவனை கூட சேராத. இதுல மாட்டி விட்டுருவாங்க. அண்ணே என் மாப்பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா? நீ போட்டு கொடுக்காம பொறுப்பா உன் வேலையை மட்டும் பாரு. நீ எப்படி சொல்றீங்கடா? நீ எப்படி சொல்ற? எடுத்து உள்ள வையா. டேய் அவரு சொன்னதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? அவர் சொன்னதுக்கா இல்லடா. எல்லாம் இவனால தான். டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. பிரியா யாரு உங்க எல்லாரும் தெரியுமாடா? தெரியும். அவன் என் கூட பேசுறது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கே தெரியாம அவன் நம்பர் எடுத்து பேசிருக்கான்டா. இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் பார்ல தான். நம்மளா ஃப்ரெண்ட்னு கூட தெரியாம இவன் அவள்கிட்ட ஃபோன் கேட்டுக்கான்டா. அவளே என்ன வாங்கி தர சொல்றா. டேய் எங்கடா ஃபோன் கேட்ட? எங்கடா அவள்கிட்ட ஃபோன் கேட்ட? நம்பலாம் பாறா. இவ்வளவு நாளா உங்களை ஒத்துமையா தான்டா பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்காக வாட அடிச்சுக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. நான் கடையை சாத்தணும். டேய் நீ போடா. நீ உள்ள போய் உன் வேலையை பாரு. நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தாவா டீ கிளாஸ் சைஸ்ல இருந்துக்கிட்டு. டேய் இப்போ என்னடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே? மன்னிச்சிடா. எப்படா மன்னிக்கிறது? என்னோட டிரைவர் உஷார் பண்றவங்கள சாதாரணமா தெரியுதா? ஏய் நாம எப்படா உஷார் பண்ணோம்? சொல்றா அவங்கிட்ட. இன்னும் நாம நீ என்னையும் சேர்த்துக்கிற? நீ தானே பண்ண போடா. சரி விர்ரா கல்யாணமா பண்ணிட்டான். பேசிட்டு தானே இருக்கான். வாளை இவன் உஷார் பண்ணா விட்டுருவியா? டேய் இப்போ என்னடா பிரச்சனை? நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க பேசிக்கலாம். சூப்பர்டா. உட்கார்றா. எக்ஸ்கியூஸ் மீ இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல? இப்பதான் போறாங்க. அம்மா மச்சான். சிவா ஆம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க.
அது இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. இங்க இல்லம்மா பிரியாணி தூது அனுப்பிச்சாளா எங்களை வேவு பார்க்க சொன்னாளா மரியாதை போயிடு போமா. என்னடி இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. சரி விட்றா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நம்ப வச்சு கழுத்து இருப்பாளுங்க. ஏய் தைரியமாறா, நாங்களா இருக்கோம்ல. அடேங்கப்பா, நீல அவனுக்கு அட்வைஸ் பண்றியா? டே மாப்ள, நீ ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அருணா, அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு யார் பாருதல் சொல்லுவாங்க? ஏய் என் டைவா இப்போதான் 12ஆவதே படிக்கிறா. அவள் என்ன காலேஜ் போய் காலேஜ் 3 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நான் ஏன்டா அவளை தேடி போகிறேன், அவள் தான் என்ன தேடி வருவா. நான் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். இல்ல அருணா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன் வாயில எல்லாத்தையும் உளறிட்ட. இனிமே என் மூச்சிலே முழிக்காத. இல்ல அருணா. அருணா அருணா போகாத அருணா. அருணா பாடி அருணா 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 சொல்றது கேளு அருணா. அருணா சாரி அருணா. அருணா அருணா இப்போ உங்களுக்கு சந்தோஷமாடா? வெட்டி போய்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போற வழியா முதல்ல கடை விட்டு வெளியே போங்கடா. கடை விட்டு வெளியே போன்னு சொல்லல. இனிமே கடை பக்கம் வராதீங்க. மோச கட்ட போய் வந்துடா. வெளியே வாடா. இனிமே உனக்கு வேலை கிடையாது. முதல்ல வெளியே போடா. எந்நேரம் வெட்டி போயில வச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் கடைக்கு வர மாட்டாங்க. முதல்ல வெளியே போடா. ஒரு கோட்டை, ஒரு செவனர் சொல்லுங்க. ஆளு இல்ல, யாருக்கு ஆர்டர் சார்? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் ஆர்டர் எடுத்து வந்துறேன். ஏரியாக்குள்ள பிரச்சனை எல்லாம் அது நீங்க தானே தெரியும். கடை வேலை சிரம் நடிச்சவன விட்டு போயிருமாக்க. இல்ல சார், நான் பாரதா சார். எப்ப பார்த்தாலும் பசங்களோட தொந்தரவா இருக்கு சார். நீ டேஷன்ல வந்து பாரு, சரியா? என்னடா கும்பலே? சார் வணக்கம் சார். வணக்கம் டேய், நீங்களா? நானும் உங்களை கவனிக்காம விட்டேனே. நீங்க தானே அந்த 5 லட்சம் ரூபாய் கேஸ்ல அந்த டீ கடைக்காரனை மாட்டி விட்டது. அப்புறம் அந்த ஹோட்டல்ல கூட காசு கொடுக்காம சார், எந்த தப்பும் நாங்க பண்ணல சார். அந்த 5 லட்ச ரூபா திருட்டு கேஸ்ல கூட தப்பா நீங்க தான் சார் எங்களை பிடிச்சிட்டீங்க. தப்பு உங்க மேல சார். ஹோட்டல்ல நடந்த தப்பு கூட எங்க மேல இல்ல சார், கடைக்காரன் தப்பு சார். முன்ஷாப்ல நடந்த சண்டைக்கும் நாங்க காரணம் இல்ல சார், பக்கத்து டேப்புக்காரங்க சார். இப்ப கூட தப்பு உங்க மேலதான் சார். அப்போ தப்பு எது நீங்க பண்ணவே இல்ல, நாங்க தான் தப்பு பண்ணோம். ஏண்டா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு திரிறீங்க. கேட்டா தப்பெல்லாம் நாங்க செய்யவே இல்ல, நீங்க தான் செஞ்சீங்கன்னு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கேட்டா சட்டையா? சார் வேணாம் சார். கேட்டா சட்டையா? டேய், என்னடா இது? ஜோக்கி. அது என்னடா ஜட்டி தர்ற மாதிரி ஃபேண்ட் போடுறீங்க? ஃபேஷன் சார். டேய் கைட்ரா ஃபேண்ட். கலட்னா அசிங்கமாயிரும் சார். கைட்னா அசிங்கமாயிடுமா? யாருக்கு? யாருக்கோ தானே. அப்ப கைட்ரா டேய், எங்கடா ஜட்டி? வெறும் பட்டியை மட்டும் காட்டுற. ஒன்லி பிராண்ட் பட்டி தான் சார். அதான் கொய்யால ஜட்டியே போறது இல்லப்பா, இதுல வேற பிராண்ட் பட்டி. யோ, எல்லாரும் உள்ள போட்டு லாக் பண்ணியா? ஐயே, ஏன் ஜட்டி போடாமலேயே திரியிறானுங்க சார்? இந்த ஜட்டியை மறுபடியும் அந்த ஜட்டின்னு சொல்றியா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இவரு? இவர் தான் பையனோட அப்பா. அந்த பசங்களோட அப்பாவா இவரு? அப்பப்பா பசங்களா அவனுங்க? ஒரு 10 நிமிஷம் பேச முடியலையா? டார்ச்சரா இருக்கியா? இங்க பாரு, இனிமே அவனுங்க எந்த கேஸ்லயும் மாட்டக்கூடாது, சரியா? மீறி மாட்டினானுங்க வச்சுக்கோ, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. யோ ஏட்டு, அவனுங்களை ரிலீஸ் பண்ணியா? வர சார். சரி. எல்லாம் உன்னால தான்டா. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க. ஏண்டா, நம்மளும் தான் டிகிரி முடிச்சிருக்கோம், நாம ஏன் வேலைக்கு போக கூடாது? என்னாச்சு, ஓகேவா? ஆமா, படிச்ச படிப்புக்கு எவன்டா வேலை கொடுக்குறாங்க? டேய், நம்ம அறிவுக்கும் திறமைக்கும் டயத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரலாம் செட் ஆகாதாமாப்ல. ஆகவே ஆகாதுடா. டேய், நாம ஏன்டா வேலைக்கு போனோம்? ஏதாவது பிசினஸ் பண்ணுவோம். டேய், பிசினஸ் பண்ணுனா இன்வெஸ்ட் பண்றேன்டா. இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியல. இவனெல்லாம் பார்ட்னரா வச்சோன்னா நம்ம தொழில் விளங்கிரும்.